Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் வில்வாவோட மில்க் ட்ராப் சீரமோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இது ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவுட்டர் பேக்கேஜிங்கில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். வில்வா மில்க் ட்ராப் பிரைட்னிங் சீரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நானே வந்து நிறைய ஆட்ஸ் பார்த்துருக்கேன் இது ரிலேட்டடாக. லைக் வந்து பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபேட் ஆன மாதிரி, லைக் வந்து அவங்களோட லேபர்ஸை வந்து அதை யூஸ் பண்ணி அதில் வந்து நிறையா வந்து ரிசல்ட் பார்த்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட், மெரைன் ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட், ஆல்ஃபா ஆர்புட்ரின் இதெல்லாம் தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியன்ட் தான் வந்து நமக்கு வந்து பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் ஸ்கார்ஸ் அண்ட் பிரைட்டன் ஸ்கின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஸ்கார் இந்த சென்ஸ் லைக் பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஃபேட் பண்ணிடும். லைக் எங்கேயா பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கா அதையுமே வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் வந்து பிரைட்டன் பண்ணும் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. ஆமாம், இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ட்ராப்ஸ் நமக்கு ஸ்கின்க்கு தேவையோ அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணிடலாம். ஸ்கின்னில் வந்து இது வந்து வேகமாகவே வந்து அப்சர்வ் ஆகிடும். ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிலி ஃபீலிங் வந்து சுத்தமாக இருக்காது. இந்த சீரம் வந்து ஆல் ஸ்கின் டைப், அதாவது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி, நார்மல், காம்பினேஷன், ட்ரை எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின்க்குமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. ட்ரை ஸ்கின்க்கு ஃபுல் மாய்ஸ்சர் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. இதை மட்டும் யூஸ் பண்ணால் நீங்கள் இதை போட்டுட்டு இது மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக லேயர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது டார்கெட்ஸ் வந்து டல் ஸ்கின், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்காரிங், 5 லைன்ஸ் அண்ட் விரிங்கிள்ஸ். எனக்கு வந்து 5 லைன்ஸ் விரிங்கிள்ஸ்லாம் வந்து போகுமாங்கிற டவுட் தான். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். பட் வந்து டல் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், பிக்மெண்டேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபேட் ஆகுமான்னு தெரில. பிகாஸ் எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்குது. எந்த ப்ராடக்ட் போட்டுமே எனக்கு வந்து இது வந்து சரி ஆகாது. 2 சைடுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் போட்டு எனக்கு பெருசாக அதில் ரிசல்ட் தெரியல. பட் வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுது, யூஸ் பண்ணால் பிரைட்டன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன ஸ்டெப்பில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு, அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதோட எம்ஆர்பி வந்து 640 ரூபீஸ். பட் இது வந்து எல்லா ப்ராடக்ட் மாதிரி இது வந்து எல்லா டைமும் வந்து ஆஃபரில் கிடைக்காது. இது வந்து ரொம்ப ரேராக தான் அது வந்து இதை வந்து ஆஃபரில் கிடைக்கும். ஸோ பார்த்துட்டே இருந்து ஆஃபரில் வரும்போது இது வந்து பிக் பண்ணிக்கோங்க. இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 20 ml. 20 mlக்கு வந்து 640ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே விசிபிளாக நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஃபில்லர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன் உங்களுக்கு. வேஸ்ட் பண்ண வேண்டாம் ப்ராடக்டை. ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு தெரியுதா, ஒரு மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சி தான். கொஞ்சம் லைக் மில்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் தான், லைக் வாட்டர் மாதிரி டக்குனே வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரியும். பட் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஏர் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஏதோ நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் தெரியாது. லைட்டாக வந்து ஒரு க்ளோ இருக்கும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ளம்மோட ரைஸ் டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த சீரம் தான் நான் வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த க்ளோலாம் கொஞ்சம் ஸ்வெட்டாக இருக்குது, தெரியுதா? ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லைட்டாக க்ளோயிங்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தாராளமாக. பட் நீங்கள் அந்த ஆஃபர் டைமில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து டோனரும் இருக்குது, வில்வாவோட டோனர். நான் இனி வர வீடியோஸில் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறேன். அதை என் சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் ப்ளம்மோட ரைஸ் டோனர் யூஸ் பண்ணுறேன். நான் அதோட ரிவ்யூஸுமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.